திருப்பத்தூர் அருகே தனது நிலத்தில் விளைந்த நெற்பயிரை அறுவடை செய்து நெல் வைக்கோல் என அனைத்தையும் முதியோர் இல்லத்திற்கு தானமாக வழங்கிய இளைஞருக்கு குவியும் பாராட்டுகள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மகிபாலன்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட சாலப்பட்டி கிராமத்தில் வசித்து வருபவர்கள் இளவட்டம் பார்வதி தம்பதியினர். இவர்களுடைய மகன்கள் ராமகிருஷ்ணன், லட்சுமணன் இரட்டையர்களான இவர்கள் தொடர்ந்து இப்பகுதியில் பல சமூக சேவைகளை செய்து வருகின்றனர். இந்நிலையில் வெளிநாட்டில் இருந்து வந்த லட்சுமணன் தனது குடும்பத்திற்கு சொந்தமான 7 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறார். அதில் குடும்பத்தினரின் ஒப்புதலோடு 50 சென்ட் நிலத்தில் விளையும் இந்த நெல் மணிகள் அனைத்தையும் கண்டவராயன்பட்டியில் உள்ள முதியோர் இல்லத்திற்கு 2வது ஆண்டாக வழங்கினார். மேலும் முதியோர் இல்லத்தில் பசுமாடுகள் இருப்பதால் அதற்கு உணவாக வைக்கோலையும் வழங்கியுள்ளார். தங்களுக்கு உதவி செய்த ராம், லட்சுமணன் சகோதரர்களை முதியோர் இல்ல நிர்வாகிகள் பாராட்டி நன்றி தெரிவித்தனர். சொந்த வயலில் இந்த முதியோர் இல்லத்திற்காகவே அந்த வயல் அவங்க விதைச்சு அவங்க விவசாயம் செய்து இன்றைய நாள் அறுவடை செய்து நெல்லும் வைக்கோலும் இந்த இடத்துக்கு முதியோர்களுடைய பயன்பாட்டிற்காகவும் இங்கே உள்ள பராமரிக்கப்பட்ட மாடுகளுடைய பயன்பாட்டிற்காகவும் வளர்க்கப்பட்ட கோழியுடைய பயன்பாட்டிற்காகவும் இங்கே வந்து அன்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள். கடந்த ஆண்டு இதே போல் அவங்க வைக்கலும் நெல்லும் கொண்டாந்து கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்துச்சு. எத்தனை பேருக்கு நமக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. இங்கே உள்ள வயதானவர்களை இணைத்து தங்களுடைய தாய் தகப்பன் போல கருதி எங்களுக்காக சந்தோஷமாக மிகவும் உற்சாகமாக உதவி செய்கிறது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்று எண்ணி இங்கே கொண்டு வந்த அன்பளிப்பாக வழங்கிய அருமையான ராம் லட்சுமணன் அவர்களுக்காகவும் அவருடைய பெற்றோர்களுக்காகவும் அவர்களுடைய உழைப்பு அவருடைய காரியங்கள் எங்களுக்கு மிகவும் ஒரு உதவிகரமாக இருக்குது. நன்றியும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களை ஒரு அன்பின் அடையாளமாக எங்கள் மேடம் அவங்க அன்பளிப்பாக அவங்க கொண்டாடி வைக்கிறாங்க. இங்கே இந்த வருஷம் போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் நம்ம நெல் கொடுக்காம வந்துருக்குறோம். அதாவது இதே மாதிரி எல்லா நம்ம நாட்டில் உள்ள எல்லா முதியோர் இல்லத்துக்கும் ஆதரவற்ற இல்லத்துக்கும் உதவி பெற முன் வரணும். இது மூலமாக நம்ம தாய் தந்தையை போல இவங்களையும் கவனிக்கணும். அதனால் எங்கள் விளைநிலத்தில் உள்ள 1/2 ஏக்கர் உள்ள நிலத்தில் உள்ள நெல் 10 மூட்டை நெல் விளைஞ்சதையும் அதே மாதிரி இங்கே உள்ள மாடுகளுக்கு வைக்கக்கோலையும் அதே மாதிரி கோழிலாம் வளர்க்குறாங்க. அதுக்கு குருணையாக தேவைப்படும்னு சொல்லி மேடம் சொன்னாங்க. நாங்கள் அரைச்சி கொடுக்கலான்னு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சோம். மேடம் சொன்னாங்க நீங்கள் நெல்லாக கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே கோழி வளர்க்குறோம், மாடு வளர்க்குறோம், எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாங்க. அதுபடியாக நெல்லையும் 1/2 ஏக்கர் உள்ள விளையிற நெல்லையும் வைக்கலும் இங்கே கொடுக்குறதுக்கு தானமாக கொடுக்குறேன். எல்லாருக்கும் எனக்கு உதவி செய்கிறது எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் ஃபேமிலிக்கெலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் எனக்கு தாய் தந்த மாதிரி உங்கள் ஆசீர்வாதத்தில் இன்னமும் நான் மேலும் உதவி செய்யணும். அது உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவைப்படுது. எல்லாருக்கும் மிக்க மகிழ்ச்சி. என் பேர் லட்சுமணன், எங்கள் அண்ணன் பேர் ராமநாதன். நாங்கள் இரட்டையர்கள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி மகிபாலன்பட்டி சாலப்பட்டியை சேர்ந்தவங்க. நாங்கள் பொது சேவை ஒரு 10 வருஷமாக மேலே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது நம்ம நாடு சுதந்திரத்தினம் குடியரசு முன்னிட்டு ராக்கெட்டு மின்னில் ஏறுவதை முன்னிட்டும் மரக்கன்றுகளை பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் மூலியமாக கொடுக்குறோம். மாணவர்கள் மத்தியில் எல்லாருமே இந்த மரத்தை நடணும், நம்ம நாட்டை பசுமையாக்கணும், தூய்மையான காற்றை எல்லாரும் சுவாசிக்கணுங்கிற ஒரு அடிப்படையில் நாட்டுக்கு நம்ம ஏதாவது செய்யணுங்கிறதுல நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே போல் நாங்கள் ஒரு 7 ஏக்கரில் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம், நெல் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த நெல்லை ஒரு 1/2 ஏக்கரை நாங்கள் முதியோர்களுக்கு கொடுத்துடலாம் விளையிற நெல் அப்படின்னு சொல்லி நினச்சோம். அதே போல் மேடத்திட்ட கேட்டேன் சென்ற ஆண்டு அரைச்சி கொடுத்துறேன்னு. இல்லை அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு நெல்லாக கொடுத்தா பயனுள்ளதாக இருக்கும்னா நெல்லும் வைக்கலும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த ஆண்டும் கொடுத்துட்ருக்கோம். இது அவங்களுக்கு இங்கே மாடு வளர்க்குறாங்க, அதனால் தவிடு வைக்க எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோழி வளர்க்குறாங்க, குறுநெல்லாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி இந்த வருஷம் மகசூல் கம்மி தான், விளைச்சல் கம்மி தான். அதனால் இப்போ 7 மூடை வந்தது. அப்புறம் அடுத்த வயலில் எங்கூட்டு வயலில் விளைஞ்ச 3 மூடையும் சேர்த்து கொடுத்து இந்த வருஷம் 10 மூடையாக இப்போ சென்ற ஆண்டு மாதிரி இந்த ஆண்டும் கொடுத்துருக்கோம். இதே போல் நம்ம நாட்டில் அங்கங்கே இருக்கக்கூடிய முதியோர்கள் எல்லாம் ஆதரவற்ற இல்லம், ஊனமுற்ற இல்லம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தொண்டுறதுக்கு நாம் அனைவரும் நம்ம நாட்டில் உள்ள விவசாயிகள் பெரியவர்கள் எங்கெங்கே நம்ம உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உள்ளவர்கள் எல்லாரும் செஞ்சால் இந்த நிறுவனங்கள் தடையில்லாமல் செயல்படுறதுக்கு நல்லாயிருக்கும். இது எல்லாரும் முயற்சி செஞ்சு இது மாதிரி உதவி செய்வோம் எல்லாரும்.